Hello all, welcome to AB Academy Learning Made Easy. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு குட்டி மேக்ஸ் ஹேக் தான் பார்க்க போறோம். என்ன ஹேக்னா சில நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஆஃப் கோர்ஸ் இப்போ நான் சொல்ல போற ட்ரிக் வந்து உங்களுக்கு எல்லா நம்பருக்கும் அப்ளிகபிள் ஆகாது. சில நம்பர்ஸை நீங்க எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா பண்றீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் 6 ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க, அப்புறம் 1 ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க, ரெண்டையும் ஆட் பண்ணுவீங்க. அப்படி இல்லாம மேக்ஸ்ல there is a trick that you can use ஈஸியா மல்டிப்ளை பண்றதுக்கு. அது என்னன்னா ஒரு நம்பரை டபுள் பண்ணணும், இன்னொரு நம்பரை ஹாஃப் பண்ணணும். அப்போ உங்களுக்கு சரி இப்போ இந்த ஸ்டெப்பை அப்ளை பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் இதை டபுள் பண்ணா என்ன கிடைக்கும்? இன்டூ 2 பண்ணா நமக்கு 50 கிடைக்கும். இதை ஹாஃப் பண்ணா என்ன ஆகும்? 8 கிடைக்கும். மறுபடியும் அதே ஸ்டெப் அப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணா 100 கிடைக்கும். இதை ஹாஃப் பண்ணோம்னா 4 கிடைக்கும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 400. ஓரளவுக்கு ஈஸியரான நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ண வர வரைக்கும் யூ கேன் டபுள் அப் அண்ட் ஹாஃப் இட் டவுன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து 48 into 15 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 15 டேபிள் தெரியும்னா இட் இஸ் வெல் அண்ட் குட், யூ கேன் டூ இட் இன் ஒன் ஸ்டெப். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா இதை வந்து டிவைட் டு இது வந்து மல்டிப்ளை பை 2. அப்போ என்ன கிடைக்கும்? 24 into 30. நம்ம 24 into 30 பண்ணுறது ஈஸி இல்லையா? 0, 2 balance 1, 7. So that is the answer. And of course as I said இது நீங்கள் எல்லா நம்பர்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது. The numbers where you can double up and you can half it downக்கு இந்த மாதிரி ஈஸியராக you can multiply. இதே மாதிரி இன்னும் நிறைய மேக்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you.